Very happy morning to all students. So today we shall continue the chapter 10 Reserve Bank of India. Unit 3 Service Business 1 chapter 10 Reserve Bank of India. We have already seen in the previous two class we have discussed about. Today this is the third class for the Reserve Bank of India. So quantitative credit control measure. கடன் தரத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். கடன் தரத்தை கட்டுப்படுத்துகின்ற வழிமுறைகள் என்னென்ன? These methods influence the volume of money in selected or particular sector of the economy. So தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது குறிப்பிட்ட துறைகளினுடைய மொத்த பண அளவில் இந்த முறையானது ஒரு வேறு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இது சொல்லப்படுகின்றது. First one is rationing of credit. Rationing of credit. So கடன் பங்கீடு. Rationing of credit. Rationing of credit. கடன் பங்கீடு. Maximum limit is fixed for lending to certain sector or specific purposes. So ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக அல்லது சில துறைகளுக்காக கடன் வழங்குவது பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வரம்பு இது நிர்ணயம் செய்யப்படுகின்றது. Then marginal requirement. So அந்த விளிம்பினுடைய தேவைகள் என்ன? It refers to the percentage of the value of security submitted before issue of loan. So பிணையமாக சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்களுடைய மதிப்பை அதனுடைய அளவை கழித்து மீதி தொகையை கடனாக வழங்குவது என்பது இந்த விதியை குறிக்கின்றது. என்ன பண்றது அப்படின்னா the percentage of the value of security submitted before the issue of loan. So கடன்கள் கொடுக்கின்ற பொழுது பிணையமாக வாங்கப்பட்ட சொத்தினுடைய மதிப்பிலிருந்து கழித்து மீதி தொகையை அவங்களுக்கு கடனாக இதில் வழங்கப்படுகின்றது. Then direct action, நேரடி நடவடிக்கை. The RBI takes corrective action on any bank or bank that does not follow its guidelines. It is called direct action. So இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றாத வங்கி அல்லது வங்கி மீது பொருத்தமான ஒழுங்கு நடவடிக்கையை என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் வங்கி எடுக்கும். So அப்ப அவருடைய நேரடி நடவடிக்கை என இது அழைக்கப்படுகின்றது. So எதெல்லாம் ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாக அந்த நிறுவனமே அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதான் இதுல நேரடி நடவடிக்கை அப்படின்னு சொல்றோம். Then moral suasion, ஒழுங்கு நடவடிக்கை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை. So the RBI puts pressure on the banks towards liberal or restricted lending during certain period. So இந்த ரிசர்வ் வங்கியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால கடன்களை தாராளமாகவே அது என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். சோ எதுக்காண்டி அப்படின்னா கட்டுப்படுத்தியே வழங்கக்கூடிய வங்கிகளுக்கு இது அழுத்தம் கொடுக்கிறது. ரெஸ்ட்ரிக்டட் லெண்டிங் டியூரிங் சர்டன் பீரியட். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தாராளமாக கடன் கொடுப்பதை சில நேரத்தில் கட்டுப்படுத்தி வழங்கக்கூடிய வங்கிகளுக்கு அது அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. Then fifth point, lender of the last resort. இறுதி நிலை கடன் ஈவோன்னு சொல்றது. Lender of last resort. In times of emergency, any bank in India can approach RBI for financial assistance. So அவசர கால நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வங்கியாக இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய உதவியை நாட முடியும் நிதி சம்பந்தமாக. RBI provides them credit when other resources getting credit are exhausted. All banks can obtain loan from RBI. And hence it is called lender of last resort. So கடன் பெறுகின்ற பிற ஆதாரங்களை வைத்துக் கொண்டு அனைத்து வங்கிகள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரிசர்வ் வங்கியிலிருந்து கடன் பெற முடியும். அதனால இது வங்கிகளுக்கெல்லாம் இறுதி நிலை கடன் ஈவோராக விளங்குகின்றது. Then clearing house services, தீர்வக அமைப்பு சேவைகள் சொல்லும். தீர்வக அமைப்பு சேவைகள், clearing house services. RBI acts as clearing house and maintains a clearing system for all commercial banks in India. The aggregate amount of checks presented by the bank on other banks represent the claim by the bank on other banks.
சோ இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு தீர்வக அமைப்பை இயக்குகிறது. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக வங்கிகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தீர்வக முறையை பராமரிக்கின்றன. When similar claims are made by all the banks or every bank in the clearing, a net settlement is arrived at the clearing house and according to the debit or credit entry is made in the current account. So, இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் பெற முடியும். அதே சமயத்துல ஒரு வங்கி மற்ற வங்கிகள் மீது அளிக்கக்கூடிய காசோலை பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மொத்த அளவு வங்கிகள் மீது உரிமை கோரலை பிரதிபலிக்கின்றது. The net settlement is arrived at the clearing house and according to the debit and credit entry is made in the current account. So இது வங்கியின் மீதான நிலையை நடப்பு கணக்குன்னு சொல்றது. கரண்ட் அக்கவுண்ட் அப்படின்னா நடப்பு கணக்கு. நாம வைத்திருக்கக்கூடிய கணக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் சொல்றோம். சோ இது கடன் பதிவு அந்தந்த வங்கியில் இருக்கக்கூடிய நடப்பு கணக்கிலிருந்து ரிசர்வ் வங்கி பதிவு செய்யப்படுகின்றது. The cash reserves kept by the bank with the RBI is utilized for the purpose. So அப்ப ஒவ்வொரு வங்கியும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரிசர்வ் அதுல வச்சிருப்பாங்க, உபரி தொகையை அதுல வச்சிருப்பாங்க. சோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வங்கிகள் சரியாக முறையாக செயல்படாத நேரத்துல அது பயன்படுத்திக் கொள்வதற்கு இது உதவி செய்கின்றது. ரொக்க இருப்புகள் சொல்றது. இந்த ரிசர்வ் வங்கியில இருக்கக்கூடிய அந்த ரொக்க இருப்புகள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. கிளியரிங் சிஸ்டம் saves time and eliminates paperwork and other difficult tasks involved in the interbank settlement. Though the RBI maintains the clearing house system, only 14 clearing houses are owned by the RBI. 840 are managed by SBI and 6 by nationalized banks. So total 860. So அப்ப தீர்வக முறையானது நேரடி சேமிக்கின்ற பொழுது மற்றும் தாள்களின் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த வேலை பழுவை குறைக்கின்றது மற்றும் வங்கிகளுக்கு இடையே ஆன இந்த தீர்வக சம்பந்தமான கடினமான பணிகளை இது தவிர்ப்பதற்காக நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தீர்வக முறையை பராமரிப்பதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி மொத்தம் 14 தீர்வு மையங்கள் தன்னகத்தை கொண்டுள்ளதாகவும் பாரத் ஸ்டேட் வங்கி மூலம் 840 நிறுவனங்களும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 6 தீர்வு மையங்களையும் இது செயல்படுத்தி நடைபெறுகின்றது. The maintenance of custodian of foreign exchange reserve அந்நிய செலவாணி இருப்புகளினுடைய பாதுகாப்பாளர் custodian of foreign exchange reserve. The RBI maintains a reserve of gold and foreign currency when foreign exchange reserves are inadequate for meeting balance of payment problems. It borrows from the International Monetary Fund. So தங்க மற்றும் வெளிநாட்டு நாணயங்களுடைய இருப்புகளை இந்த இந்திய ரிசர்வ் வங்கி தான் பராமரிக்கின்றது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அந்நிய செலவாணியுடைய இருப்புகளை போதுமானதாக இல்லாத போது நாட்டினுடைய செலுத்துதல் சமநிலை பாத்தீங்க அப்படின்னா பராமரிக்க பன்னாட்டு நாணயத்தினுடைய நிதியை இது கடனாக பெறுகின்றது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். It also administers exchange control of the country and enforces the provisions of foreign exchange management 1999. Development and maintenance of foreign exchange market in India is also the functions of RBI. So, விதிகளை அமல்படுத்துவது மற்றும் அந்நிய செலவாணியை பரிமாற்றத்தை கட்டுப்படுத்துவதாகவும் பணிகள் செய்கின்றன. இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா அந்நிய செலவாணியுடைய சந்தையை செழுமைப்படுத்துவதற்காக இது பராமரிக்கப்படுகின்றது. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மற்றொரு கடமையாக இது சொல்லப்படுகின்றது. Maintenance of foreign exchange rate அந்நிய செலவாணி விகிதத்தில பராமரிப்பு. The RBI manages the exchange value of the rupee in order to facilitate India's foreign trade and payment. It ensures that normal short-term fluctuation in trade do not affect the exchange rate. So the RBI manages the exchange value of rupee in order to facilitate the Indian foreign trade and payment. So இந்திய வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் பண செலுத்துதல் வசதிக்காக இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய ரூபாய் அந்நிய செலவாணியுடைய மதிப்பை பராமரிக்கின்றன. It ensures that normal short-term fluctuation
in trade do not affect the exchange rate. So அப்படி இருக்கின்ற சமயத்துல இந்த வர்த்தகத்தினுடைய குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் அந்நிய செலவாணி விதிகளை பாதிக்காத வகையில் உறுதி செய்யப்படுகின்றன. Then collection and publication of authentic data. நம்பக தன்மையுள்ள தகவல்கள் சேகரிப்பு மற்றும் வெளியீடு. Collection and publication of authentic data. It has also been entrusted with the task of collection and complication of statistical information relating to banking and other financial sectors of the economy. RBI monthly bulletin, annual report, and various committee reports contain treasures of authentic data. இது பாத்தீங்க அப்படின்னா வங்கியில இருக்கக்கூடிய மற்றும் பொருளாதாரத்தினுடைய பிற பிரிவுகளினுடைய தொடர்புடைய இதனுடைய புள்ளி விவரங்களை ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் புள்ளி விவரங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா சேகரித்து மற்றும் தொகுத்து அதனுடைய பணிகளை செய்யப்படுகின்றன. RBI monthly bulletin, annual report, and various committee reports contain treasures of authentic data. இது மாதாந்திர அறிக்கை, வருடாந்திர அறிக்கை மற்றும் பல்வேறு குழு அறிக்கை போன்ற நம்பகத்தன்மையுள்ள விவரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. Then promotional functions, மேம்பாட்டு பணிகள், promotional functions. The RBI performs a wide range of promotional functions to support national objectives. இந்திய ரிசர்வ் வங்கியானது தேசிய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஆதாரமாக மேம்பாட்டு செயல்பாடுகளை செய்து வருகின்றது. First one is nurturing banking habit among the public. பொதுமக்களிடையே வங்கி பழக்கங்களை வளர்ப்பது. Nurturing banking habits among the public. பொதுமக்களிடையே வங்கி பழக்கங்களை வளர்ப்பதற்கு இது உதவி செய்கின்றது. மேம்பாட்டுகின்ற பணிகளாக சொல்லப்படுகின்றது. It is the responsibility of RBI to maintain the public confidence in the banking system. We protect the depositors' interest and aim at providing cost-effective banking services in order to include more people to provide banking services. இந்த வங்கியில இருக்கக்கூடிய முறையினை பொதுமக்களினுடைய நம்பிக்கையை பேணி காப்பதற்காக இந்த ரிசர்வ் வங்கியினுடைய பொறுப்பாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல குறைந்த செலவுல வங்கியினுடைய சேவையை பெறுதலும் வங்கி வாடிக்கையாளர்களுடைய வைப்புகளை பாதுகாப்பதற்கு போன்ற நடவடிக்கையின் மூலமாக மேலும் மேலும் அதிக நபர்களை வங்கி சேவையை பயன்படுத்துவதற்கு இது தூண்டுதல் செய்யப்படுகின்றது. It has also taken up the task of extending the banking system territorially and functionally to the unbanked areas. அதே சமயத்துல வங்கி சேவைகளே இல்லாத பகுதிகளில் ஒரு பிரதிநிதியங்களாகவும் அதனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையையும் இது மேற்கொண்டு வருகின்றது. Then grievance settlement measure. குறை தீர்வு நடவடிக்கை. RBI has appointed 20 banking ombudsmen in 20 state capitals. நம்மளுக்கு ஏதாவது வங்கி சார்ந்த நடவடிக்கைகளை ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா நாம எங்க தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த பேங்கிங் அம்பட்ஸ்மேன் அப்படின்றதுல தான் நாம குறைகளை சொல்ல வேண்டும். The banking ombudsman team is a speedy and inexpensive forum for resolution of customer complaints relating to certain services rendered by banks in India. நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நாம சொல்ல முடியாது. அதுக்காண்டி தான் சொல்றாங்க. வங்கியல் சார்ந்த குறைபாடுகள் இருக்கின்ற பட்சத்துல நாம எங்க செல்லணும் அப்படின்னா பேங்கிங் அம்பட்ஸ்மேன் அப்படின்ற குறை தீர்வு மன்றத்துக்கு தான் நாம செல்ல வேண்டும். அதான் சொல்றாங்க. என்னுடைய சேவைகளை பாத்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களுடைய புகார்களை தீர்ப்பதற்காக வழிகாட்டப்படுகின்ற விரைவான மற்றும் குறைந்த செலவு சேவையாக இது சொல்லப்படுகின்றன. Third one, agricultural development, வேளாண்மை வளர்ச்சி. Agricultural industry is specified as priority sector by the RBI. The loans of all scheduled banks should consist of a percentage of loan to priority sector. It works in close association with NABARD to develop the agriculture in India. இந்திய ரிசர்வ் வங்கி பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை தொழில முன்னுரிமை பெறப்பட்டு அனைத்து அட்டவணையின்படி வங்கிகளுக்கு முன்னுரிமை துறையாக வேளாண்மை துறைக்கு தாங்கள் வழங்குகின்ற கடனில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் சொல்றாங்க. அதே சமயத்துல இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கியுடன் நபார்ட் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் அதான் சொல்றாங்க இந்திய
இந்திய விவசாய மேம்பாட்டுக்கான வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. So to develop the agriculture in India. Then promotion of small scale industry. சிறிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு ஊக்குதல் அளித்தல், ஊக்கம் செய்தல். Micro, small and medium enterprises are included in the priority sector. All central banks are required to open a separate branches to specialize the financing of this industry. குறு மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா முன்னுரிமை தருகின்றாங்க. அதே சமயத்துல சோ அந்த வங்கியினுடைய அட்டவணைப்படி தனித்தனியே இதனுடைய சிறப்பு கிளைகளை தொடங்கி சிறு தொழில் நிறுவனங்களுக்கும் மற்றும் வளர்ச்சி நிதியுதவி செய்யப்படுகின்றது, செய்ய வலியுறுத்துகின்றது. வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்தல். The RBI has simplified the rules for credit to exporters through which they can get long-term advances from banks. So, ஏற்றுமதியாளருக்கான கடன்களுக்கான விதிகளை இந்திய ரிசர்வ் வங்கி எளிதாக்குகின்றது. அதே சமயத்துல ஏற்றுமதியாளர்களான நீண்ட கால கடன் உதவிகளை வங்கியிலிருந்து முன்கூட்டியே பெறுவதற்கான வாய்ப்பு இதுல எழப்படுகின்றது. Then support cooperative sector, கூட்டுறவு துறையினை ஆதரித்தல். It helps cooperative banks by relaxing rules and providing indirect financing. So இந்திய ரிசர்வ் வங்கி பாத்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளுடைய சட்டங்களில் இருக்கக்கூடிய விதி விலக்களித்து மறைமுகமான நிதி அளிப்பு வழங்கி உதவுகின்றன. The rupee symbol was changed from rupees to, so அந்த symbol இதுல வரல, so உனக்கு இருக்கக்கூடிய symbol அது தெரியும். So by the government of India on July 15, 2010. So இந்திய ரூபாயினுடைய RSன்றதுக்கு பதிலா இப்போ ஒரு symbol பண்ணிருக்காங்க. அது மாற்றம் செய்யப்பட்டது. அது எப்ப மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா ஜூலை 15, 2010 இது ஒன்வர்ட்ல வரும். அதனால கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. This became necessary since other country, Indonesia, Mauritius, Nepal, Pakistan and Cyprus, so போன்ற all the currency in rupee. So எல்லா நாடுகளிலும் இது பின்பற்றப்படுகின்றது. So இந்த சின்னமானது மாற்றம் செய்யப்படுகின்றது. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா, மொரிஷியஸ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் சீசேல்ஸ் ஆகிய நாடுகள்ல இந்த ரூபாய் என்று அழைக்கப்பட்டதால் இதன் சின்னமாக மாற்றம் தேவைப்பட்டது. Then among global currency Indian rupee is given code INR Indian rupee by the International Organization for Standardization. அதே சமயத்துல உலக ரூபாய் நோட்டுகளினுடைய இந்திய ரூபாய் குறியீடானது என்ன மதிப்புல பண்றாங்க அப்படின்னா INR என சர்வதேச தர நிர்ணய அமைப்பு இதற்கு வழங்குகின்றது. Then demonetization and remonetization. Demonetization and remonetization சொல்றோம். So பண மதிப்பிழப்பு மற்றும் பண மதிப்பை ஈடு செய்தல். So உனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 500 rupees வந்து 1000 rupees என்ன பண்ணாங்க அப்படின்னா டிமானிடைசேஷன் பண்ணாங்க, திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. சோ பணத்தினுடைய மதிப்பை இழப்பு செய்யறாங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரியும். சோ அதான் இங்க சொல்லிருக்காங்க டிமானிடைசேஷன் அண்ட் ரீமானிடைசேஷன். பண மதிப்பிழப்பு மற்றும் பண மதிப்பு ஈடு செய்தல். Government of India of the recommendation of the RBI carried out the demonetization on November 8, 2016 to crack a wipe against black money. So இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பரிந்துரையின் பேர்ல நவம்பர் 8, 2016 இந்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா கருப்பு பணத்திற்கு எதிராகவும் drive out counterfeit currency in circulation, சுழற்சியில் உள்ள கள்ள ரூபாய் நோட்டுகளை வெளியேற்றுவதற்காகவும் formalization of cash dependent business, பணம் சார்ந்த வியாபார முறையை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் மற்றும் dismantling the financial strength of terrorism and nationalism. So பயங்கரவாத மற்றும் தீவிரவாதிகளுடைய நிதி வலிமையை அகற்றவும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. There are 118 billion value of 500 and 1000 currency notes in circular
before demonetization. So 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள்ல 17.118 மில்லியன் மதிப்பு ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பிற்கு முன்பாக நாட்டில் புழக்கத்தில் இருந்தது. They consider of around 2,203 crore pieces of notes. Of the 98.96% notes are returned to the bank. So இதன் முன்பாக 2,203 கோடி ரூபாய் 2,203 கோடி ரூபாய் நோட்டு காகிதத்தில் இருந்தன. இதுல 98.96 வங்கியிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டது. Subsequently, remonetization was carried out by the issue new 200 and 500 currency notes. So இதை வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2000 மற்றும் 500 ரூபாய் புதிய நோட்டுகளை வெளியிட்டு நிலைமையை சமாதானப்படுத்தியது. So இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. Thank you. We can see in the next class. Thank you.